வெற்றி கழக கொடியேறது நம்ம சனத்து விதி மாறுது வெற்றி கழக கொடியேறது மக்கள் ஆசை நிஜமாகுது வெற்றி கழக கொடியேறது நம்ம சனத்து விதி மாறுது வெற்றி கழக கொடியேறது மக்கள் ஆசை நிஜமாகுது. ஒன்றிய தலைவர் என்ற முறையில் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2026 நமக்கான விடியம் போகிறது. நம் தமிழ் இனத்திற்கான விடியல். ஆம் கழக தோழர்களே, நமது மாவட்ட வழக்கறிஞரணி பொருளாளர் சுகம் அவர்களுக்கு மரியாதை செய்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த விழா நற்பணி விழா, மாற்றுக் கட்சியின் விழா, இதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் நமது பாப்பனேட்டிப்பட்டி ஒன்றிய தலைவர் கவிதேவன் அவர்களை நான் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். அவருக்கு மாவட்டத்தில் வெற்றி கழகத்தின் சார்பாக முதலில் முன்னே தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் எந்த ஒரு கதைகளும் படாத சுத்தமான கைக்கு சொந்தமானவர். உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் அனைவரின் இதயத்திலும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் தான் நமது வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களை வணங்கி இது போன்ற மேடையெல்லாம் எங்களுக்கு கிடைப்பதற்கு தளபதி மட்டும்தான், அவரால் மட்டும்தான் எங்களுக்கு வாய்ப்புகளை வழங்குகிறார்கள். அதற்காக தளபதி அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தளபதி இல்லை என்றால் இந்த மேடை எனக்கு இல்லை. தளபதி முகத்திற்காகத்தான் நீங்கள் அத்தனை பேரை இங்கே காத்து உட்கார்ந்து என்பது மகிழ்ச்சி. ஏனென்றால் தளபதியை பிடிப்பாதவர்கள் எவரும் இல்லை. உலகில் நாடு கடந்து உலகம் கடந்து தமிழ் நெஞ்சங்கள் எல்லாம் நீங்கா இடம் எடுத்துக் கொண்டு வாரம் தளபதி அவர்கள் நண்பர் சொன்னதை போல 48 நிமிடங்கள் அவர் ஆற்றிய உரை நமக்கான உரை, நம் பிள்ளைகளுக்கான ஒரு உரை, உங்கள் பேரர்களுக்கான உரை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் அவர் இத்தனை லட்சம் நூற்றுக்கணக்கான 250 கோடி விட்டுவிட்டு நாம் மக்கள் நம்மை இவ்வளவு உயரத்தில் அமர்த்தினார்களே, அந்த மக்களுக்கு நாம் திருப்பி செலுத்த வேண்டிய கடனை, அந்த கடனை அடைக்க வேண்டும் என்று இந்த இருளில் குறுகிக் கொண்டிருக்கும் தமிழகத்தில் மக்களை மீட்டெடுத்து வருங்கால சன்னதிக்கு நல்ல ஒரு வார்த்தையை அமர்த்த வேண்டும், நல்ல ஒரு சரியான பாதையில் அவர்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று நம் தளபதி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்து அன்றைக்கு பேசிய 48 நிமிட உரை அவ்வளவுதான். 75 ஆண்டு கால பாரம்பரியமாக ஊரெல்லாம் கட்டி 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 நாட்டு பால்வாக்கி குற்றச்சூராக்கி வயிற்றுல புதிய காட்சி 75 ஆண்டுகளாக பேசினவர்களுக்கு 48 நிமிஷத்துடைய பேச்சு எந்த அளவு பாதிக்கப்பட்டது உங்களுக்கு அனைவரும் தெரியும். எங்க பார்த்தாலும் தளபதி பற்றி பேசினாங்க. தளபதி மீடியா பத்திரிகை தோழர்கள் எல்லாம் தளபதி அத்தனை மீடியாக்களிலும் இன்றைக்கு தளபதி பேச்சு இல்லாமல் தொலைக்காட்சி இல்லை, பத்திரிகை இல்லை என்பது நிஜமான உண்மைகள். ஏனென்றால் நாங்கள் இங்கே சொல்லிட்டு போயிட்ட ஒரு வீட்டில் அத்தனை பேருக்கு தொலைக்காட்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறது. அப்படி இந்த தமிழகத்தை ஆண்டு காலமாக ஆண்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு எங்கே அனுப்ப உள்ளார் என்பது காலம் பதில் சொல்லும். அதற்காக வருங்காலம் வருகின்ற 2026 நீங்கள் அத்தனை பேரும் தளபதி கருத்தை வலு சேர்த்து
நாம் இதுவரை யார் யாருக்கெல்லாம் வாக்களித்தோம் என்று இப்பொழுது நாம் அளிக்க வாக்கு, நீங்கள் அளிக்கின்ற வாக்கு உங்களுக்காக அல்ல, பிள்ளைகளுக்காக, பெண் பிள்ளைகளுக்காக, பேரப்பிள்ளைகளுக்காக என்று நினைத்து தளபதியை மனிதர் வைத்து அவருக்கு வாக்களித்தார். எங்கள் தளபதி அறையை ஏற்ற வைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு கொண்ட ஒன்றிய அனைத்து நிர்வாகிகளுக்கும், என்னுடன் வந்திருக்கிற அனைத்து மாவட்ட, ஒன்றிய, நகர, கிளை, பேரூராட்சி நிர்வாகிகளுக்கும், மாவட்ட மகளிர் நிர்வாகிகளுக்கும், இங்கே உள்ள அத்தனை ஒன்றிய, நகர, மகளிர் நிர்வாகிகளுக்கும் மீண்டும் தருமபுரி மாவட்டத்தின் சார்பாகவும் தளபதியின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி. பிறப்பால் எல்லோரும் சமம் என்ற ஆதியோர் திருவள்ளுவரின் அடிப்படை கொள்கைகளை நெத்தியிலேற்றி வறண்டு கிடந்த தமிழகத்தை மீட்டெடுக்க இது யார் வரப்போகிறார்கள் என்ற ஏக்கத்தோடு இருந்த காலத்தில் தமிழக வெற்றி கழகம் எனும் கட்சியினை ஆரம்பித்து தக்க தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு உண்மையான விடுதலையை தர ஆரம்பித்த கழகத்தில் அத்தனை தோழர்களும் சாலை சாலையாக இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கழகத்தில் நானும் இணைத்திருப்பது பெரும் மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை நாயகராக இங்கே வந்திருக்கக்கூடிய அண்ணன் தாபா சிவா அவர்களையும், உடன் வந்திருக்கக்கூடிய அண்ணன் விஜயகாந்த் அவர்களையும், அவருடைய மாவட்ட அணி, கழக, ஒன்றிய, நகர, பேரூர் கழக பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் தளபதி அவர்கள் கூறியது போல இங்கே முன்னாடி இருக்கிறவங்க பின்னாடி இருக்கிறவங்க இல்லாம தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கக்கூடிய அத்தனை வீர் தோழர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்த பாப்பரேட்டிப்பட்டி தொகுதி ஒன்றிய பொறுப்பாளர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பாப்பரேட்டிப்பட்டியினுடைய ஒரு வரலாற்று சிறப்பையும் தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு சில கொள்கைகளையும் இப்பொழுது உங்கள் முன்னே நான் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். நமக்கெல்லாம் தெரியும், தருமபுரி மாவட்டம் என்றாலே அனைவருக்கும் நினைவுக்கு வருவது அதிகமானும் ஔவையார். அதிகமான ஔவையார் வாழ்ந்த காலம் இப்பொழுதல்ல, 2000 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த சங்க கால புலவர் தான் அதிகமான். சங்க கால புலவர் தான் ஔவையார். அப்பொழுது வாழ்ந்தவர் தான் அதிகமான். இந்த அதிகமானுக்கு நெல்லிக்கடி கிடைத்த போது ஔவையாருக்கு கொடுத்தார். அதுபோல அதிகமான் இந்த உலகத்திற்கே கருமை அறிமுகப்படுத்தியவர் அதிகமான் தான். இந்த உலகத்திற்கே இனிப்பான கருமை அறிமுகப்படுத்தினார். அப்படிப்பட்ட இனிப்பான கருமை அறிமுகப்படுத்திய இந்த வரலாற்று மண்ணிலே இந்த பாப்பரேட்டிப்பட்டி சேருராயன் பகுதியில் தான் இளஞ்சேரல் மன்னனுக்கும் அதிகமான் மன்னனுக்கும் போர் நடைபெற்றது. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கலிங்கத்து பரணி என்ற போரில் ஜெயக்கொண்டார் எழுதியிருப்பார். அதற்கு 1000 வருடங்களுக்கு முன்பே போர் நடைபெற்றது. 2026 மீண்டும் ஒரு போர் நடைபெற இருக்கிறது. அப்பொழுது அண்ணன் அவர்களுக்கு களமாட இருக்கிறார். அந்த போர்க்களத்திலே உங்களுடைய அத்தனை பேருடைய விரல்மையிலும் மையிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் வெற்றி பெற செய்ய அத்தனை பேர் ஒத்துழைப்பில் நாம் நாடியிருக்கிறோம். அதுபோல அண்ணன் அவர்கள் இந்த தொகுதியில் இருக்கும்படி ஏற்கனவே தமிழக நம்முடைய இந்த தருமபுரி மண்ணின் பெருமை என்று சொன்னால் எதற்காக வரலாறை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டால், ஔவையாரும் அதிகமானும் வரலாறு படைத்தார்கள். தளபதியினுடைய தளபதி அண்ணன் தாபா சிவா அவர்கள் 2026 வரலாறு படைப்பார்கள். அதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் இந்த வரலாறை நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். கருமை எப்படி அதிகமான் மன்னன் உலகிற்கு அறிமுகப்படுத்தினாலோ அதுபோல தருமபுரி தொகுதியிலே தளபதி நிற்க வேண்டும் என்று நம்முடைய மாவட்ட தலைவர் அவர்கள் இனிப்பான கருப்போட செய்தியை நமக்கு அளித்தார். அவரை இந்த தொகுதியில் நிற்க வைக்க வேண்டும் என்று இந்த தொகுதி மக்கள் விரும்புவது உண்மையில் பாராட்டக்கூடியது. அண்ணனை பற்றி இன்னும் ஒரு செய்தி கூற வேண்டும். ஔவையார் அவர்கள் அதிகமானை புகழும் பொழுது முதல் நாள் செல்லினும் இன்பத்தோடு வரவேற்பாராம், 2ஆம் நாள் செல்லினும் இன்பத்தோடு வரவேற்பாராம், பல நாள் பலரோடு சென்றாலும் இன்பத்தோடு வரவேற்பாராம். ஔவையார் அதிகமானை பற்றி எழுதுவது. அதே போலதான் நம்முடைய மாவட்ட தலைவர் அவர்களை நீங்கள் முதல் நாள் சென்று பார்த்தாலும் அதே முகமலர்ச்சியோடு வரவேற்பார். 2ஆம் நாள்
வீட்டுக்கு சென்று வரவேற்பார். பார்த்தாலும் அதே மகிழ்ச்சியோடு வரவேற்பார். பல நாள் பல பேரை பலமுறை அழைத்து சென்றாலும் ஒவ்வொரு நாளும் உங்களை அழைத்து அதே மகிழ்ச்சியோடு வரவேற்பார். அப்படிப்பட்ட பெரும் குணமும் பேராற்றலும் கொண்ட ஒரு தலைமையை நாம் பெற்றிருப்பதில் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்கள், நம்முடைய தளபதி அவர்கள் அம்பேத்கருடைய ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்றார். எல்லா தலைவரும் வந்து பேசும்போது வரலாற்றை எடுத்து பேசுவாங்க, இல்ல வந்து எதையோ பேசுவாங்க. ஆனால் நம்முடைய தலைவர் நாட்டு மக்களின் பிரச்சனை எடுத்து பேசினார். ஒவ்வொரு முறையும் அது 2 விஷயங்கள் வந்து சொன்னார். ஒன்று வந்து எங்களுடைய கொள்கை எதிரி, ஐடியாலஜிக்கல் எனிமி பிஜேபி தெளிவா அறிவிச்சிட்டாங்க. அவங்க பிளவுவாத அரசியல் பேசுறாங்க. பிளவுவாத அரசியல் என்றால் என்ன? ஒரே ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறேன். கோத்ரா ரயில் எரிப்பு யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன். குஜராத்திலே இன்று வரை பிஜேபி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. கோத்ரா ரயில் எரிப்பு இஸ்லாமிய சகோதரர்கள் மீது வெறுப்பை கட்டமைத்துள்ளது. இப்பொழுது நம்முடைய பாப்பரேட்டுப்பட்டி தொகுதியிலே பெரும்பான்மையான மக்கள் சிலர் இருப்பார்கள், சிறுபான்மையான மக்கள் இருப்பார்கள், போலீஸ் சிறுபான்மையில் இருப்பார்கள், இப்படி பலர் இருப்பார்கள். இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு சமூகத்திற்கோ ஒவ்வொரு குழுவிற்கோ ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பியோ வந்து நம்ம உருவாக்கிட முடியாது. அனைவருக்குமான ஒருவரை உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்க வேண்டும் என்றால் அனைவரும் அன்பை பெற்றவராக இருக்க வேண்டும், அனைவரும் பிரச்சனைகளை புரிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இதையெல்லாம் செய்ய தவறிவிட்டு நேரடியாக ஒரு பிரச்சனையை உருவாக்கும். அவர் வந்து உனக்கு எதிரி சிறுபான்மை 75% இருக்கக்கூடிய மக்களை பார்த்து கேட்பது. 75% மக்களும் ஒவ்வொரு கட்சியில் இருப்பாங்க. இவங்க ஒன்றா சேர்ந்தணும். அப்ப என்ன பண்ணுறது? பிளவுவாதம் அந்த கையில் இருக்கு. இவர் பார் உனக்கு எதிரி, இவர் பார் உனக்கு எதிரி. அந்த சிறுபான்மை மக்களை பார்த்து ஒரு வெறுப்பு உணர்வை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட வெறுப்பு உணர்வை தான் குஜராத்தில் ஏற்படுத்தினார்கள். கோத்ரா ரயில் எரிப்பிலே ஒரு இஸ்லாமிய சகோதரி, கர்ப்பிணி இஸ்லாமிய சகோதரி மீது 4-5 பேர் பாலியல் வன்கொடுமை செய்து அத்தோடு நின்றார்கள். அந்த கர்ப்பிணி பெண்ணை வயிற்றை பிடித்து அந்த குழந்தையை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு பிளவுவாதம் ஒரு மனிதனை எவ்வளவு மிருகமாக்குகிறது என்று பாருங்கள். எவ்வளவு வெறியிருந்திருக்க வேண்டும், வெறி ஏற்றிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இஸ்லாமிய சகோதரர்கள், அந்த சகோதரின் பெயர் பில்கிஸ் பானு. அந்த பில்கிஸ் பானுடைய வழக்கு கடந்த வருடம் வருகிறது. அந்த குற்றத்தில் ஈடுபட்ட அத்தனை பேரையும் விடுதலை செய்கிறார்கள். அத்தனை பேரையும். இதுதான் பிளவுவாதம். இது குஜராத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. மணிப்பூரை பற்றி தலைவர் அவர்கள் பேசினார்கள். தளபதி அவர்கள் மணிப்பூரை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை. மணிப்பூரிலும் இதே பிளவுவாதம் தான். அங்கே செல்லக்கூடிய முதலில் ஒரு 10 ஆண்டு திட்டத்தை வைத்துக் கொள்வார்கள். மணிப்பூரில் 2 குழுக்கள் உண்டு. குக்கி, மைத்தி என்று 2 குழுக்கள். ஒருவர் இந்து கலாச்சாரத்திற்கு நெருக்கமானவர்கள், மற்றொருவர்கள் கிறிஸ்துவ கலாச்சாரத்திற்கு நெருக்கமானவர்கள். இவர்களுக்குள்ளாக பிளவுவாதத்தை உண்டு பண்ணி, வெறுப்பை உண்டு பண்ணி இப்பொழுது பிஜேபி ஆட்சி பண்ணியிருக்கிறது. இந்த கலவரம் நடந்து 2 ஆண்டுகள் ஆகிறது. நீங்கள் எல்லாம் உங்களுடைய தொலைபேசியில பார்த்திருப்பீர்கள். ஒரு பெண்ணை 2 பெண்களை நிர்வாகமாக கொண்டு வருவார்கள். அவனை சூழ்ந்து கொண்டு ஒரு 100-200க்கும் மேற்பட்ட ஆண்கள் அவனை சித்திரவதை செய்து கொண்டு வந்திருப்பார்கள். தமிழ்நாட்டில் இது நடக்குமா? தமிழ்நாட்டில் இது நடக்குமா? தமிழ்நாட்டில் இது போன்ற ஒரு கொடூரம் நடக்குமா? ஏனென்றால் நம்முடைய தலைவர்கள் பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றிருக்கிறார். பெரியார் விதைத்த மண், பெரியார் பூமி. இங்கு நடக்குமா? ஆனால் அத்தனை 1000 பேர் ஒருத்தரோடு பட்டா கழிச்சுக்கிறான். நமக்கு ஒரு சின்ன ஒரு பட்டா கழிச்சு ஏன் அடிக்கிறது கேட்போம். ஆனா ஒரு பெண்ணை வந்து 1000 பேர் அடிக்கிறான். யாருமே கேள்வி கேட்கல. அப்படின்னா அந்த பிளவுவாத நெறி எந்தவரை அவங்களுக்கு கூறி இருக்கும். அப்படிப்பட்ட பிளவுவாதத்தை வீழ்த்துவதற்காக தான் தளபதி அவர்கள் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்திருக்கிறார். சரி, இதுதான் பாசிசம் சொல்றாங்க. நீங்க பாசிசம்னா அவங்க பாசிசம், இதுதான் பாசிசம். அவங்க பாசிசம்னா இங்க இருக்கக்கூடிய திமுக என்ன பாயாசமான்னு கேட்டார். நம்முடைய தளபதி அவர்கள் கேட்டார். இன்னைக்கு திமுக காரங்களுக்கு வட பாயாசத்தோட விருது பண்ணாலும் பயந்து ஓடுறோம் பாயாசமா. அந்த அளவுக்கு தளபதி அவர்களை அந்த பிரச்சனையிலிருந்து அவருக்கு தூங்க விடாமல் பண்ணிட்டு இருக்கிறார். இது தமிழ்நாட்டிலுமே பெரியாரை சொல்லி அம்பேத்கரை சொல்லி வேங்கை வயலில் மனித மலத்தை கலத்திருக்கிற குறிப்பீர்கள்.
இப்படி இந்த இரண்டு சக்திகளையும் வீழ்த்துவதற்காகத்தான் தளபதி அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து இப்போது இருக்கக்கூடிய கூட்டணி கழகம் எல்லாம் மைனஸ் ஆக்கி ஒவ்வொரு செங்கலாக பிரித்து வரக்கூடிய 2026 தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியை தங்க தலைவர் தளபதி அவர்கள் தலைமையில் நடத்தி காட்ட நாங்கள் அத்தனை பேரும் வரக்கூடிய 2026 ஆட்சி தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியாளர் தான் இருக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பற்றி ஒன்றியம் இன்று சிறப்பாக நலத்திட்ட உதவிகள் மற்றும் நம் கழகத்தில் இணைய சிறந்த வந்திருப்பவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தருமபுரி மாவட்ட தகவல் சிங்கம் தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட பொறுப்பாளர் தாபா சிவானந்த் அவர்களுக்கும் மற்றும் திரு விஜயகாந்தன் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த விழாவிற்கு திரளாக நமது கழக தோழர்கள் வருகை தந்துள்ளனர். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவானத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரை, தமிழக மக்களுக்கு கிடைத்த தங்க தலைவரை, தொண்டர்களை அரவணைப்பவரை, உமது சிறந்த செயல்களினால் கோடியில் ஆகிவிட்டோம் கள வீரர்களை. நம்ம கழகத்தில் இதுவரைக்கும் 1 கோடி பேருக்கு மேல இணைஞ்சிருக்கிறாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா 1 கோடி போதுமா? நம்ம இலக்கு 1 கோடியா? இல்லையே. நம்ம இலக்கு எவ்வளவு சொல்ல முடியுமா? 2 கோடி. நம்ம 2 கோடி கழக தோழர்களை நம்ம கூட சேர்க்கும் போது நம்ம தனிப்பெரும் சக்தியாக வெற்றி பெறும் கட்சியாக உருவெடுப்போம். அதற்காக தொடர்ந்து நம்ம பணிகளை திறம்பட செய்ய வேண்டும் என்று நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம கட்சி பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் இப்போ 5வது இடத்துல இருக்கு. 5வது மிகப்பெரிய தொடங்கி 8 மாதத்துல 5வது மிகப்பெரிய கட்சியா நம்ம கட்சி இருக்குது. கூடிய விரைவில் 2026 நம்ம கட்சி தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்திய அளவில் மிகப்பெரிய கட்சியாக வரும் என்பதில் எனக்கு நம்பிக்கை முழுமையாக இருக்கிறது. அதுக்கு உங்கள் ஒத்துழைப்பு இருந்தாலே போதும். சாமானிய மக்களும் உண்மை போற்றுகின்றனர் தலைவரே. சமூகத்தின் சம வாய்ப்புகளை வழங்க வந்த எங்கள் தளபதியே, வளமான தமிழகத்தை உருவாக்க பல இளைஞர்களின் ஆற்றல் நீ. உமது சிறந்த கொள்கையினால் நாள்தோறும் இளைஞர் படை திரளாக நமது கழகத்தில் இணைகின்றனர். நம் மக்கள் நம்மீது நற்கருத்துக்களை தருகின்றனர். சமூக ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொரு சமூக ஊடகமும் பார்த்தீங்கன்னா கருத்துக்களை நடத்திட்டு எல்லா கருத்துக்களுமே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு 2026 வெற்றிவாய்ப்பு இருக்கின்றத நல்ல தெளிவா தெரியப்படுத்துறாங்க. இதை பார்க்கும்போது ரொம்ப குறிப்பா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கழகத்தை நாமளும் வந்து சேர்ந்து பயணிக்கும் அப்படின்றது மிக மிக பெருமையா இருக்கு. இந்த மாதிரி தொடர்ந்து மக்கள் ஆதரவு கிடைக்கிறதே வந்து இதுக்கான வாய்ப்பாக நமக்கு தெரிகிறது. இன்னைக்கு தமிழ்நாடு நிறைய மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா வெள்ளம் சூழ்ந்துட்டு இருக்கு, நல்ல மழை வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி காலகட்டத்தில் நமது ஒவ்வொரு மாவட்டத்திலும் தேவையான இடங்கள்ல தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் போய் மக்களுக்கு தேவையான உதவிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வராங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததா நமது மாவட்ட பொறுப்பாளர் தாபா சிவானந்த் அவர்கள் அடுத்த வாரம் தனது 50வது வயதில் அடியெடுத்து வைக்கப் போகிறார் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய 50 வயதுல 30 வருஷத்துக்கு மேலாக தளபதியோடவே சேர்ந்து பயணிச்சுட்டு இருக்காரு. தமிழகத்திலேயே நம்ம சிவானந்த் தான் சீனியர் மோஸ்ட் பர்சன். அவருடைய பணி நம்ம மாவட்டத்துக்கு ரொம்ப தேவை. நீங்க சிறந்து செயல்படுவீங்கன்னா, ஆனால் நாங்கள் உங்க கூட சேர்ந்து நாங்களும் பெற்று பெறுவோம்னா உங்கள் கடனை வழிபடுத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்னா, அன்னார் அவர்களுக்கு நம் அனைவரும் சார்பாகவும் இனிய பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.